ஒரு அம்ரு என்ற நபித்தோழரை அழைத்து அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதுவுடைய தண்ணீரை ஊற்றி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை ஒரு யுத்த களத்திற்கு அனுப்பி அதிலே நீங்கள் வெற்றி அடைந்து கனிமத்து சொத்துக்களோடு திரும்பி வருவதற்கு நான் விரும்புகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கொஞ்சம் பொருளாதாரம் உங்களுக்கு என்ன செய்யணும், கிடைப்பதற்காக யுத்தத்துக்கு அனுப்ப விரும்புகிறேன். யுத்தத்துக்கு அனுப்புகிற நோக்கமே இவருக்கு கொஞ்சம் பொருளாதாரம் என்ன செய்யணும், கிடைக்க வேண்டும் என்பதற்காக அனுப்ப விரும்புகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த நேரத்தில் அம்ரு சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, நான் இதற்காக இஸ்லாத்தை ஏற்கவில்லை, இது எனக்கு தேவையில்லை என்கின்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொல்கிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிஅமல் மாலு ஸாலிஹ் லில் மர்இ ஸாலிஹ், சாலிகான ஒரு நல்ல மனிதருக்கு ஹலாலான நல்ல சொத்துக்கள் என்றைக்கும் அருளாகத்தான் என்ன செய்யும், இருக்கும், நிஅமத்தாகத்தான் இருக்கும், சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த செய்தி ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் ஈட்டுவதற்கென்றே ஒரு மனிதன் இலக்கு வைத்து செயல்படுவது, பொருளாதாரம் திரட்டுவது, அதில் அவன் சந்தோஷம் அடைவது என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களில் ஒன்று என்பதை நம்ம பார்க்கிறோம்.